என்பார்கள். அதற்கு பொதுமக்களுடைய ஆவேச காற்றில் அம்மிகள் பறக்கதில்லை, அரசாங்கமே பறக்கும். மாநில கட்சிகள் எல்லாம் சேர்ந்து காங்கிரசுடைய குரல் வலையை பிடித்து காங்கிரஸை அமுக்கி விடுவார்கள். மகாராஷ்டிரா வந்தாங்க. மு.க. ஸ்டாலினுடைய தயவு. மு.க. ஸ்டாலின் போட்ட பிச்சை. நரேந்திர மோடியினுடைய கவனம் தமிழக பக்கம் திரும்ப ஆரம்பித்து விட்டது. எதுக்காக சொல்றாங்க ஜாதிவாத கருத்துன்னா, இந்துக்களுடைய எண்ணிக்கை குறைவதை காண்பிப்பதற்காகத்தான் அந்த போராட்டம். ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் the top political analyst from India, the one and only Mr. Delhi Rajagopalan, right from Delhi. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நமஸ்காரம் கணேஷ், சௌக்கியமா இருக்கேன். இன்னைக்கு போயிருக்கிறாரு ஆர்.என். ரவி சென்ட்ரல்ல போயிட்டு டிஎம்கே கவர்மெண்டோட தவறுகள் எல்லாம் சொல்றதுக்கு போயிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி பேச்சுக்கெல்லாம் நிலவுது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இது? பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை 16ஆம் தேதி டியூஸ்டே ஜூலை மந்த் 12 மணிக்கு பார்த்தார். 1 மணி நேரம் அந்த கூட்டம் நேர்ந்தது. அந்த இருவரும் பேசிக்கொண்டிருந்ததில் 3-4 கருத்துக்கள் உருவாக்குவதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஒன்று, தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு இல்லை என்பதை நிலைக்காட்டிவிட்டார். பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் மணல் கொள்ளை மற்றும் தங்களுக்கு தெரிந்த மாதிரி போதைப் பொருள்கள் பற்றியும் நரேந்திர மோடி பேசியதை விளக்கமாக கூறியிருக்கிறார். நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி கொடுக்கக்கூடிய பயங்கரவாதிகள் தமிழகத்தில் ஊடுருவிட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறதை நரேந்திர மோடியிடம் எடுத்துக் கொடுத்திருக்கிறார். எது இருப்பினும் நரேந்திர மோடியினுடைய கவனம் தமிழக பக்கம் திரும்ப ஆரம்பித்து விட்டது என்பதுதான் அடையாளம் சார். ஓகே, அந்த அந்த இம்பாக்ட் எப்படி சார் இருக்கும்னு பாக்குறீங்க? ஏன்னா விக்கிரவாண்டி தேர்தல்ல இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிறாங்க. அதுவும் சாதாரண வெற்றி கிடையாது, அமோக வெற்றியா இருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் மாத்தி இருக்கிறாங்க. மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு, வெற்றிக்கு வாழ்த்துக்கள். மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். நீங்க 10,000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு என்ன கூட போடுவோம், என்ன இருக்குது? இதே நிலைமைதான் 2026க்கும் நீடிக்கும்ன்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா சார்? என்ன ஆக்ஷன் எடுத்தாலுமே இவங்க எப்படியோ ஒரு வகையில மக்களுக்கு பணத்தை கொடுக்குறாங்களோ, இல்லாட்டினா திராவிட மாடல்னு சொல்றாங்களோ, பட் ஏதாவது ஒண்ணு சொல்லி அவங்க திருப்பி ஆட்சிக்கு வர்றதுக்கு தானே நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எதிர்கட்சிகள் இன்னும் ஸ்ட்ராங் ஆகலையே, ஸ்ட்ராங் ஆக மாட்டேன்றாங்களே. அதற்கு நிலைமை பொதுமக்களின் எதிர்ப்பு வந்து விட்டதனால் ஜனநாயகம் காப்பாற்றப்படும் 2026 என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது கணேஷ். சீமான் போன்றவர்கள், ஏன் விஜய் ஜோசப் கூட இப்ப மின்சார கட்டணத்திற்கு ஆதரவு போடுவாரா? கமல்ஹாசன் சப்போர்ட் பண்ணுவாரா? சொல்லுங்க. யாருமே சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல சார். இது மக்களோட சொல்லுங்க. அரசியல் தளத்தில் அவர்கள் இறங்கினால் பொதுமக்கள் எதிர்ப்பார்கள். பாருங்க, அவர் இந்தியன் சினிமா டமால் ஆயிடுச்சு. ஆமா, ஒண்ணுமே இல்ல படம். நானும் போய் பார்த்தேன். அது ரொம்ப மோசமா இருக்கு சார் படம். அந்த மாதிரி ஒரு பொதுமக்களிடையே வெறுப்பு வந்துருச்சுன்னா தூக்கி போட்டுருவோம் சார். ஆனானப்பட்ட அம்மையார் ஜெயலலிதாவையும் கருணாநிதியும் தூக்கி போட்ட தமிழக மக்கள், 8 கோடி தமிழக மக்கள் ஏன் மு.க. ஸ்டாலினை பதவியில் இருந்து நீக்க மாட்டார்கள் என்று கருதுகிறீர்கள்? கண்டிப்பாக 26ல் சீமான் போன்றவர்களும், அன்புமணி ராமதாஸ், மிஸ்டர் ஜி.கே. வாசன், விஜய் ஜோசப் போன்றவர்கள் எதிர்த்து வந்துருவாங்க. நீங்க திருப்பி அந்த கூட்டணின்னு ஒண்ணு இருக்குது பாருங்க தமிழ்நாட்டுல. அந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆக மாட்டேங்கிறாங்களே சார், அந்த ஜெல் ஆக மாட்டேங்கிறாங்களே. ஏன்னா இந்த சைட்ல பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே, காங்கிரஸ் அண்ட் விசிகா அவங்க அப்படியே கம்ப்ளீட்டா ஒரு ஸ்ட்ராங் எனர்ஜியா இருக்கிறாங்க. ஒண்ணு கிடையாது, விசிகா மாறிடுவாரு. இந்த மாதிரி தலித்துக்கு விரோத அரசாங்கம், இந்த ஆம்ஸ்டாங் வழக்கு பிறகு, கொலைக்கு பிறகு, மாயாவதி வந்ததுக்கு பிறகு மாத்திட்டாரு. அவர் மாறிடாரு. அந்த கூட்டணி பொட்டல கூட்டணிங்க, பரிசு பொட்டல கூட்டணி. அது கொள்கை கூட்டணி அல்ல. இந்த சமயம் டமால் ஆயிடும். ஓகே சார், அதே மாதிரி ஆம்ஸ்ட்ராங் மர்டரை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? மாயாவதி வந்தாங்க, மாயாவதி சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் விக்கிரவாண்டி தேர்தல் அவங்க ஜெயிச்சாங்க. பட் இருந்தாலும் கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு, அதுக்கப்புறம் ஏடிஎம்கேல ஒரு பெரிய
பிரமுகர் வந்து சேலத்துல வந்து கொலை பண்ணப்பட்டாரு. இதெல்லாம் தாண்டி இவங்க ஜெயிச்சிடுறாங்க. இன்று இன்று நாம் இருவரும் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி மதுரையில் ஒரு தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார். ஆமா. நாம் ம். இருக்கும் பொழுது ஆமா. ஒரு இப்படி பாமக வந்து சட்டம் ஒழுங்கு வந்து இப்படி மோசமா இருக்குது. இத வந்து கவர்ன்மெண்ட் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன்றாங்களே அப்படின்ற ஒரு கோபமும் இருக்கிறது. ஆனா அது பிரதிபலிக்கிறதுக்கு வந்து எதிர்க்கட்சிகள்லாம் ஒண்ணா இணையணுமே சார். இவங்க எல்லாம் ஒண்ணா இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கணேஷ் வெயிட் பண்ணுங்க சார். இணைவார்கள் சார். பொதுமக்களுடைய அழுத்தம் என்பது ஆனால் ஆடிக்காத்தில் அம்மியும் பறக்கும் என்பார்கள். அதற்கு பொதுமக்களுடைய ஆவேச காற்றில் அம்மிகள் பறக்கதில்லை. அரசாங்கமே பறக்கும். ஓகே. அதே மாரி வந்து ஆம்ஸ்ட்ராங் மர்டர நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஆம்ஸ்ட்ராங் மர்டர் வில் ஆல்சோ gruesome murder. It ம். was a vengeful murder. ம். அது வந்து இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா எடிட்டோரியல்ல எழுதியிருக்காங்க. இதுக்கு வந்து இப்போ தமிழக அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்று. நிச்சயமா இன்று சார். டைம்ஸ் ஆஃப் இந்தியா பொது கட்டுரை முதல் சென்டர் பேஜில் ஸ்ட்ராங் எடிட்டோரியல் எழுதியிருக்காங்க. அதையெல்லாம் மு.க. ஸ்டாலின் கவனத்திற்கு கொண்டு சென்றார்களா என்று தெரியவில்லை. சில பேர் பஜனை மண்டல் இருக்குங்க. மு.க. ஸ்டாலினுக்கு பக்கத்துல இருக்கவங்க பஜனை பண்ணிட்டு இருக்காங்க சார். லோட்டி அடிக்கிறாங்க சார். அதானி, அம்பானி சொல்லிட்டு தமிழ்நாட்டில் 8 குட்டி அதானிகளை உருவாக்கி விட்டார் மு.க. ஸ்டாலின். அதைத்தானே எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இது ஒரு கார்ப்பரேட் கட்சின்னு சொல்லிட்டு. ம். சரிங்க சார். லாஸ்ட் 2 கொஸ்டின் சார். அதாவது வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நமக்கு வந்து வேணும் அப்படின்ற மாரி வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இது வந்து பிஜேபி ஓட பாலிசிக்கு எகெயின்ஸ்ட். ஆனா தமிழ்நாடுல, பீகார்ல எல்லா இடத்துலயும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து வலுப்பெற்று வந்துட்டு இருக்கு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்ப வந்து எடுக்கிறது சரியா? எடுக்க வேண்டியதுதான் சார். அது ஹிந்துத்வாக்கு எதிரான அமைப்பாக ராகுல் காந்தி செய்தாலும், நிதிஷ்குமார் செய்தாலும், மு.க. ஸ்டாலின் செய்தாலும் வரவேற்கத்தக்கது. அதை எடுத்துக்கலாங்க. அது ஒரு பின்பிரிக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா சரியா போயிடும். அப்ப என்ன ஜாதிவாரி கணக்கு போட்டு அது எதை கான்சென்ட்ரேட் பண்ண பாக்குறாங்க அவங்க? எதுக்காக சொல்றாங்க அத்த ஜாதிவாரி கணக்குன்னா? இந்துக்களுடைய எண்ணிக்கை குறைவதை காண்பிப்பதற்காகத்தான் அந்த போராட்டம். ஓகே. ஆக அது இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறது என்று தான் வட இந்தியாவில் சொல்லுகிறார்கள். அதற்கு எதிர்மறையாகத்தான் பிரதமர் இல்ல நரேந்திர மோடி இந்துக்கள் ஜாதியா பிரிஞ்சு இருக்கிறாங்கன்றதையும் வந்து நம்ம வந்து அப்படின்னா இந்துவா ஒன்றிணையல அப்படின்ற மாரி தானே வந்து பிஜேபியோட தாட் ப்ராசஸ் இருக்கு. அதனால அவங்க எகெயின்ஸ்டா இருக்காங்களே அதுக்கு. உங்களுடைய எனிமி கண்ட்ரிக்கு யூ வாண்ட் டு ஷோ த டிவிஷன் இன் யுவர் கண்ட்ரி. ம். இத இல்ல பாகிஸ்தானும் நிச்சயமா ஆமா. ம். அது இன்னொன்னு நரேந்திர மோடி சொல்லுகிறார். என்னிடம் 4 ஜாதி தான் இருக்கிறது. மாணவர்கள், இளைஞர்கள், பெண் வாக்காளர்கள், ஏழை மக்களுக்கு செய்ய வேண்டியது எனக்கு 4 ஜாதி தான் தெரியும். ஓபிசி, ஏபிசி, கேசி, கேபிசி தான் தெரியவே தெரியாதுன்னு சொல்றாரு அவரு. ம். பெற்றாங்க. அவருக்கு வாக்களித்தீர்களா? அத பத்தி என்ன சொல்றீங்க? 3வது முறையாக நரேந்திர மோடி வந்து விட்டார். நீங்க திமுகவுக்கு வாக்கு போடுறத பத்தி சொல்றீங்களே விக்கிரவாண்டியில. பொதுமக்கள் வட இந்தியாவில் ஏன் நரேந்திர மோடிக்கு அதிகமான வாக்களித்தார்? ராகுல் காந்தி ஏன் அவர்கள் வீழ்த்தினார்கள்? ராகுல் காந்திக்கு படு தோல்வி தானே வந்திருக்கு. 99 சீட் தானே வாங்கியிருக்காரு சார். இவங்கலாம் 243 வாங்கியிருக்காங்க சார். ம். பட் இருந்தாலும் வந்து அமித்ஷா இன்னைக்கு சொல்லியிருக்காரு, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு காங்கிரஸ் எதிரானது அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு. ஆமா. அது ஹரியானா மீட்டிங்ல சொல்லியிருக்காரு. கரெக்ட். உண்மைதான் அது. ஆ. காங்கிரஸ் வென்றுச்சு. இப்பல்லாம் காங்கிரஸ்க்கு ஹனிமூன் பீரியட் ஓவர்ங்க. இனிமேல் காங்கிரஸ்லாம் படுத்துருங்க. சார் ஒண்ணே ஒண்ணு வச்சுங்க சார். இன்று நாம் கடைசியான இந்த ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்ல ஆசைப்படுகிறேன். ம். மாநில கட்சிகள் எல்லாம் சேர்ந்து காங்கிரசுடைய குரல் வலையை பிடித்து காங்கிரஸை அமுக்கி விடுவார்கள். மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட் தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் என்பது இப்ப மம்தா பானர்ஜி எப்படிங்க அலோவ் பண்ணுவாங்க ராகுல் காந்தி பிரதமரா வருவத? சொல்லுங்க. நிச்சயமா அது வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து காங்கிரஸ் வந்து திருப்பி ரீசர்ஜென்ஸ் ஆயிருக்கே சார். இன்னைக்கு இந்த வாட்டி 99 சீட்ஸ் வந்துட்டாங்களே. யாருடைய யாருடைய தயவுல வந்தாங்க? மு.க. ஸ்டாலினுடைய தயவு. மு.க. ஸ்டாலின் போட்ட பிச்சை. ம். அகிலேஷ் யாதவ் போட்ட பிச்சை. ம். ராகுல் யாதவுக்கு போட்ட பிச்சை. உத்தவ் தாக்கரே போட்ட பிச்சை. அது ஒரு பிச்சைகளா வந்த கட்சி தானங்க அதுங்க. பட் இப்ப வந்து நடந்த இந்த எலக்ஷன்ஸ்லயும் கொஞ்சம் நெறைய வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாரி நியூஸ் எல்லாம் வருதே சார். இந்த இடைத்தேர்தல்ல. சார் வந்து 100க்கு 99 மார்க்க வாங்கியிருக்காங்க சார். 543 99 சார். ஆமா நிச்சயமா. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஆமா. ம். காங்கிரஸ் என்பது வளர்ந்து வரக்கூடிய கட்சி. மாநில கட்சிகள் எல்லாம் சேர்ந்து கொண்டு காங்கிரஸ் குலை வலையை பிடித்து நிறுக்குவார்கள். துணி கசக்கி பிழியிற மாதிரி பிழிஞ்சு விட்டுருவாங்க. பார்த்துட்டே இருங்க. 2029 இவர் ரொம்ப புதுச்சார்னு வச்சுக்கிடுங்க. பாருங்க ஒண்ணு சொல்றேன்.
சொல்லுங்க. தமிழகத்திலிருந்து 40 எம்பிக்களை இந்திய மக்கள், தமிழக மக்கள் 8 கோடி மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பினார்கள். இந்த 40 பேரும் அங்க போய் காங்கிரஸுக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்காக சார் போயிருக்காங்க. தமிழக பிரச்சனைகளை பற்றி ஏன் சார் அவங்க எடுத்து சொல்ல மாட்டேங்கிறாங்க? அதைத்தானே மு.க. ஸ்டாலின் சொல்லுகிறார். பாராளுமன்ற நம்முடைய எம்பிக்கள் எல்லாம் கட்சிக்கு எதுக்கு எதிரொலிக்க வேண்டும் என்று ஏன் எதிரொலிக்கிறது கிடையாது? அந்த எம்பி 40 எம்பி வேஸ்ட்ங்க. 40 எம்பிஸ் ஆர் வேஸ்ட். ஒண்ணும் பண்றது இல்ல அப்படின்ற மாதிரி தான் பாக்குறீங்க. போறாங்க, இட்லி சாப்பிடுறாங்க, ஆகாய விமானத்துல போறாங்க, ஃபாரின் போறாங்க. அதுல 8 குட்டி அதானிகள் இருக்காங்க. பணம் கொடுத்த பணம் வச்சிருக்காங்க எல்லாரும். பொதுமக்களுக்கு இது அது சார் ஒண்ணே ஒண்ணு. ஒரு தர்மம் என்று இருக்கிறது சார். அந்த தர்மத்துக்கு அடுக்காதுங்க. ஒரு குருவி சின்ன பனங்காயோ இல்ல சின்னதா எடுக்க முடியும். பருந்து என்பது எடுக்க முடியும். ஒரு பறவைக்கு இத்தனை தர்மம் தான் இருக்குதுங்க. ஒரு ஆளுக்கு இத்தனை தர்மம் தான் இருக்குங்க. உங்களால 40 கிலோ எடுக்க முடியும், என்னால 50 கிலோ அப்படின்னு இருக்க. அது ஒரு தர்மம். அதற்கு தர்மத்துக்கு அளவு மீறி போனால் அது விஷமாகிவிடும். திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் இடையே 8 பேர் ஒரு கொள்ள பணக்காரனா இருக்காங்க பாருங்க. அதே பொதுமக்களுடைய கண்களை உறுத்தும் சார். சார் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन 1 மினிட்ல சொல்லுங்க சார். மேகதாது அணை கட்டுறதை வந்து நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அத வந்து இன்னைக்கு டி.கே. சிவகுமார் வந்து மேகதாது அணையை கட்ட விடுங்க அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாரு. எப்படி சார் கட்ட விட முடியும்? இதை வந்து எப்படி பாக்குறீங்க? லாஸ்ட் அண்ட் ஃபைனல். தமிழ்நாட்டுக்கு விரோதம் செய்யக்கூடிய கர்நாடக அரசிற்கு ஏன் மு.க. ஸ்டாலின் துணை போகிறார்? டெல்டா மாவட்டக்காரன் என்று சொல்லக்கூடிய மு.க. ஸ்டாலின் தஞ்சாவூர்காரன் என்று சொல்லுபவர் மேகதாது அணை கட்டினால் அதை பற்றி அவர் பேசாமல் வாயெடுத்திருப்பது தவறு. மு.க. ஸ்டாலினை முழித்துக் கொள்ளுங்கள். தமிழகத்திற்கு விரோதம் செய்யக்கூடிய கர்நாடக அரசை எதிர்த்து போராடுங்கள் என்பதுதான் நம்முடைய வாதம். அதைத்தான் விவசாயிகள் 4 கோடி விவசாயிகளுக்கு மு.க. ஸ்டாலின் செய்யக்கூடிய அநீதி அது. நிச்சயமா சார். ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட क्वेश्चंस எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி, நமஸ்கார். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.